பார்த்து வருகிறோம். கூட்டணி குறித்து பிப்ரவரி 28ஆம் தேதி மக்கள் நீதி மையத்துடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 29ஆம் தேதி படப்பிடிப்புக்காக கமல்ஹாசன் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அதற்கு முன்பாக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, விவரங்கள். சிவரஞ்சனி, மக்கள் நீதி மய்யம் கட்சி காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்து காங்கிரசுக்கு வழங்கக்கூடிய அந்த சீட்டில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறதா, அல்லது திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து திமுக வழங்கக்கூடிய அந்த சீட்டில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறதா என்ற ஒரு கேள்வி இன்னும் வரை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் 29ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் தங்களை படப்பிடிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருப்பதால் 28ஆம் தேதிக்குள்ளாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்து எந்த தொகுதியில் நிற்கப் போகிறோம் என்பது குறிப்பான திமுகவுடனான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் திமுகவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு தொகுதியும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிகள் ஒரு தொகுதியும் உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை வருகின்ற 27ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுடன் நடைபெற இருக்கிறது. அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது உடனேயே மக்கள் நீதி மைய கட்சியுடனான அந்த தொகுதி உடன்படிக்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே 28ஆம் தேதி திமுகவுடன் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் கமலஹாசன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் 29ஆம் தேதி அவர் வெளிநாடு செல்வதற்கு முன்பாகவே உடன்படிக்கை எட்டப்பட்டு எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டவுடன் அவர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பு முடித்ததற்கு பிறகு மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் அவர் தமிழ்நாடு திரும்ப இருக்கிறார். மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக தேர்தல் பணியில் ஈடுபட இருக்கிறார். அதற்கு முன்பாகவே அனைத்து வேலைகளையும் முடிப்பதற்காக 28ஆம் தேதிக்குள் மக்கள் நீதி மையம் கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறது, எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிடப் போகிறது, எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகிறது, அல்லது தனித்து காற்று சின்னத்திலேயே போட்டியிடப் போகிறதா என்பது அனைத்து கேள்விகளுக்கும் 28ஆம் தேதி நமக்கு விடை கிடைக்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.